சூர்யாவின் சிங்கம் படத்தின் 3ஆம் பாகம் படம் பல ப்ராப்ளமால தள்ளி போய் இப்போ நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் என முடிவானதால இந்த டைமை சரியா யூஸ் பண்ணிக்க பார்த்த விஷாலின் கத்தி சண்டை டீம் தன்னோட படத்தை டிசம்பர் 23ஆம் தேதி ரிலீஸ் செய்றாங்க. இந்த தேதியில தான் முதல்ல C3 ரிலீஸ் பண்ண இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விவேக்குக்கு 1 லட்சம் மரக்கன்றுகளை நட வேண்டும் என ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா APJ அப்துல் கலாம் அன்பு உத்தரவாய் தெரிவித்திருந்தார். இந்நிலையில ரீசெண்டா அடிச்ச வர்தா புயல்ல சுமார் 1 லட்சம் மரங்கள் வேரோட சாய, புயலால் சாய்ந்த மரங்களை மீண்டும் நட்டு வளர்க்க தமிழக முதல்வரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் விவேக். ஆக்ட்ரஸ் ஹன்சிகா கையில சிவகார்த்திகேயன் படம் தவிர வேறு படங்களே இல்ல. இந்நிலையில் அவருடைய ஃபேஸ்புக்கில் அவருக்கு ஃபாலோயர்ஸ் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் அவரை சின்ன குஷ்பு என்றே அழைத்து வருகிறார்கள். கையில் படம் இல்லை, ஆனா ரசிகர்கள் குறையவில்லை. இது எப்படின்னு கேட்டா, சினிமாவுக்கு வந்து எவ்வளவு க்ரோர் சம்பாதிச்சோம் என்பதை விட எவ்வளவு ஃபேன் சம்பாதிச்சோம் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில ஐ எம் ஹாப்பின்னு சொல்லியிருக்காரு ஹன்சிகா. இளைய தளபதி நடிப்பில் உருவாகி இருக்கும் பைரவா படம் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கி இருக்கு. பரதன் டைரக்ட் பண்ணி வரும் இந்த படத்தை விஜயா புரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வராங்க. இப்ப இந்த படத்தின் ஆடியோ லான்ச் டிசம்பர் 23 ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்கு படக்குழு. சூப்பர் ஸ்டாரின் 2.0 படம் செம்ம ஸ்பீடா வளர்ந்து வருது. பல இடங்கள்ல ஷூட்டிங் முடிச்ச டீம் இப்ப சென்னையை அடுத்த அம்பத்தூரில் பிரம்மாண்ட செட் போட்டு ஷூட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கு. இந்நிலையில அண்மையில் அடிச்ச வர்தா புயலால் இந்த செட் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு என செய்திகள் வர, ஏற்கனவே ரூபாய் 400 கோடி இருந்த பட பட்ஜெட் இப்ப அதுக்கு மேலும் ஆகும் என்கிறது யூனிட். ரம்யா கிருஷ்ணன் ரஜினியுடன் படையப்பா, கமலுடன் பஞ்சதந்திரம் படங்களில் நடிச்ச பிறகு மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஸ்மால் ஸ்கிரீன் பக்கம் ஒதுங்கிட்டாரு. இந்நிலையில இப்ப கமல்ஹாசனின் சபாஷ் நாயுடு மற்றும் ரஜினியின் 2.0 படத்தில் நடித்து வருவதை எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டா, சின்னத்திரை பக்கம் ஒதுங்கின பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு மீண்டும் இவங்களோட எல்லாம் நடிப்பேன்னு நினைக்கவே இல்ல. அதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி தான் சொல்றாங்க ரம்யா கிருஷ்ணன்.